2008ஆம் ஆண்டு இந்தியாவிலே டிரான்ஸ்வர் ரேடியோ இந்தியா என்ற இந்த ஊழியம் தனது ஊழியத்தை ஆரம்பித்தது. 5 மொழிகளில் தனது பணியை ஆரம்பித்த இந்த ஊழியமானது இன்றைக்கு 70 வித்தியாசமான மொழி பேசும் மக்களிடத்திலே தன்னுடைய வேலையை செய்கிறது. TWR started in India with 5 languages of broadcasting and now we are on 70 languages. கற்றுடைய பெரிதான கிருபையினாலே இந்த விதமாக ஆண்டவர் ஊழியத்தை ஆசிரியர் வருகிறார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், என்னையா ரேடியோ சொல்றீங்க, பேசுகிற உள்ள ரேடியோ இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்றைக்கும் பலர் பணமொழி பயன்படுத்துகிறார்கள். இந்தியா தேசத்திலே 80% மக்கள் கிராமங்களில் தான் இருக்கிறார்கள். வட இந்தியாவில் பல கிராமங்களில் மின்சாரம் கிடையாது. அவர்கள் எல்லாருக்கும் ஒரு துணை இந்த வானொலி தான். அது மட்டுமல்ல, சில இடங்களிலே தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை கொடுக்கிறோம். 3வது இந்த நிகழ்ச்சியை இன்டர்நெட்ல நீங்க கேட்கலாம். radio882.com என்ற இணையதளத்தில் சென்றால் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தும் கடந்த 15 நாள் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்க முடியும். அதை டவுன்லோட் செய்து ஃப்ரீ டவுன்லோட் தான். நீங்க உங்க மொபைல்ல அதை நீங்க காப்பி பண்ணி நேரத்தில் நீங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். அதோடு ஒவ்வொரு மாதமும் வானொலியில் வந்த செய்திகளை 40 ரூபாய், வெறும் 40 ரூபாய்க்கு ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை கொடுக்கிறோம். இதை நீங்கள் கேட்டு பயன்படலாம். இன்னைக்கு ஒருவேளை இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதின் நோக்கம் என்னவென்றால், டிரான்ஸ்வர் ரேடியோவுடைய தரிசனம் தான். டிரான்ஸ்வர் ரேடியோவுடைய தரிசனம் என்ன? திரள் கூட்ட மக்களை சந்திக்கும் ஊடகங்கள் வாயிலாக நிலைத்திருக்கும் கனி உண்டாகும்படி கிறிஸ்துவுக்காக இந்தியாவில் சந்தித்தார். எந்தெந்த மீடியாவை பயன்படுத்தினா ஒரே நேரம் மல்டிடியூட்ஸை மீட் பண்ண முடியுமோ அந்த எல்லா மீடியாவையும் பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு ரேடியோ இல்லாத வீடுகளிலே, டெலிவிஷன் இல்லாத வீடுகளில் இருக்கிற ஒரு சாதனம் என்ன? கம்யூனிகேஷன் செல்போன் இல்லையா? ஒரு வீட்டில் குறைஞ்சது ஒரு செல்போனாக 1, 2, 4 இதன் வாயிலாக எப்படி கற்பனை ஊழியத்தை செய்ய முடியும்? கடந்த ஆண்டிலே ஆண்டவர் ஊழியத்தை குறித்த ஒரு தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்தார். அதன்படி கடந்த பிப்ரவரி மாதம் முதல் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். நான் சொல்லுகிற நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அது ஒரு மொபைல் இருக்குன்னா நீங்க அந்த நம்பரை நீங்க பஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. 044 0444 908 1222 044 908 1222. இந்த எண்ணோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டீர்கள் என்றால் ஒரு சின்ன செய்தியை கேட்கலாம். 1.5 நிமிஷத்துக்கான ஒரு செய்தியை ஒவ்வொரு நாளும் கேட்கலாம். அல்லது 044 908 1223 என்ற எண்ணோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்கு தேவையான ஒரு வசனத்தை கொடுக்கிறோம். கடந்த ஆண்டிலே தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். பேப்பர்லையோ வேற எங்கேயும் நாங்கள் அதிகமாக விளம்பரம் பண்ணவில்லை. நாங்கள் சில இடத்துல சொல்லுவோம். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் 42,000 பேர் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பலர் இதை குறித்து சொல்வது என்ன? தன்னுடைய வாழ்க்கையில அந்தந்த நாளுக்கு தேவையான செய்தி என்ன கிடைக்கிறது. நான் வேற சொல்ற வாக்கியம் அவசரமா நான் போயிட்டேன். பஸ் ஸ்டாப்ல நான் அந்த நிகழ்ச்சி கேட்டேன். பஸ்ல போகும்போது கேட்டேன். ட்ரெயின்ல போகும்போது கேட்டேன். ஹாஸ்பிட்டல்ல நான் இருக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டல் உட்காந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டேன். ஆம்பளிமான சகோதரன் சகோதரி கற்றுடைய வார்த்தை மிக முக்கியமானது. TWR பிரதானமான குறிக்கோள் என்றால் சிஸ்டமேட்டிக் பைபிள் ஸ்டடி, முறையான வேதத்தை கொடுப்பது. வேத ஆராய்ச்சி என்கிற நிகழ்ச்சியை 28 மொழிகளிலே நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வேத வசனம் தான் மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். வேத வசனம் தான் பாவம் செய்யாமல் வாழ அவனுக்கு பலன் கொடுக்க முடியும். வேத வசனம் தான் மனிதனுக்கு விசுவாசத்தை கொடுக்க முடியும். வேத வசனம் தான் எல்லா தீமைக்கும் ஒரு மனிதனை விலக்கி காக்க முடியும். அதனால வேத வசனத்தை பிரதானமாக கொண்டு இந்த ஊழியம் நடைபெற்று வருகிறது. ஒருவேளை நீங்கள் திரும்பி என்ன செய்யலாம்? இந்த ஊழியத்திற்காக முதலாவது நீங்கள் செவியுங்கள். இந்த ஊழியத்திற்காக செவியுங்கள். இந்த ஊழியத்திலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்களாக, அன்புள்ளவர்களாக, கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக இன்னும்
மட்டுமல்ல இந்த ஊழியத்தை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கணும். முதலாவது நீங்கள் ஜெபிக்கணும். ரேடியோவில் பரவாயில்ல, டெலிவிஷன்ல பரவாயில்ல, இன்டர்நெட்லாம் பரவாயில்ல, ப்ரே ஃபார் திஸ் மினிஸ்ட்ரி. இல்ல இந்த ஊழியத்தை நீங்க ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது இந்த நிகழ்ச்சியை நீங்க கேளுங்க. ரேடியோ இல்லாதவங்க நாங்க தமிழ்நாடு மாசம் மதுரையில் தான் ரேடியோ வாங்கி எல்லா இடத்துல நாங்கள் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கோம். அதனால நீங்க உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு, நீங்க ரேடியோ வாங்கி கேளுங்க. ஒவ்வொரு நாள் காலையிலையும் மீடியம் பேண்ட்ல சிச்சி ஸ்டேஷனுக்கு பக்கத்துல 340 மீட்டர் அல்லது 882 கிலோஹெர்ட்ஸ் 340 மீட்டர் அல்லது 882 கிலோஹெர்ட்ஸ்ல இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்கலாம். அது மட்டும் இல்ல இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யும். மற்றவர்களுக்கு அறிமுகம்